கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானது பொருளாதாரத்தை குறித்து நாம் தொடர்ந்து வேத வசனத்திலிருந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். கர்த்தர் நல்லவர் அந்த தலைப்பில் நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பொருளாதாரத்தை குறித்து ரொம்ப அறிந்து கொள்வது மிக முக்கியமாக இருக்கிறது. அதுதான் நான் உங்களுக்கு சில பகுதிகளாக போதித்து கொண்டு வருகிறேன். முதல் பகுதியாக போதித்தது பொருளாதார செழிப்பை குறித்து, நம்மை குறித்து தேவனுடைய விருப்பமும் சித்தமாக இருக்கிறது என்று நிறைய ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அதை இன்னொரு தடவை நீங்கள் அதை திரும்ப திரும்ப பார்க்கும்போது உங்களுடைய உள்ளத்திலே தேவன் அதை வைத்து நல்ல வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது பொருளாதாரத்தில் இன்னும் செழிப்பாக நீங்கள் வளர தேவனுடைய கிருபை உங்களோடு இருக்கும். பாருங்கள், அதுக்கடுத்தாக ரெண்டாவது பகுதியை பார்த்தோம். பணத்தை குறித்து சில பேர்கள் என்னென்னோ தவறான பொய்களை நம்பிக்கொண்டிருக்காங்க. அதாவது இப்படி இருக்கிறதுனால இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பணம் ஆசை ரொம்ப இருக்கும் பொழுது என்ன நடக்குன்னா, பணம் ஆசை ரொம்ப தீமை. பணம் தீமை இல்லை, பணம் ஆசை தான் தீமை. இதை மாதிரி பணம் ரொம்ப தீமை அப்படிங்களா நிறைய ஒரு 10 பொய் உங்களுக்கு அது எப்படி நம்புகிறார்கள் என்று சொல்லி தொடர்ந்து அந்த போதனை நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டு வந்தேன். பணத்தை குறித்து மக்கள் நம்பும் பொய் என்று அந்த போதனை, அதை நீங்கள் ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. பாருங்கள், இன்று முதல் நமது இந்த வீடியோவிலிருந்து 3வது பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முதல்ல பொருளாதாரத்தை குறித்து, நம்மை குறித்து தேவனுடைய விருப்பம் சித்தமாக. ரெண்டாவது மக்கள் நம்பும் பொய்கள், பணத்தை குறித்து. வாழ்க்கையில் பாருங்கள், பணம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமாக ஒரு அம்சமாக இருக்கிறது. ஆகையால் இதை குறித்து நமக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை வேணும். தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் அதை நமக்கு செல்வங்கள் சேர்கிறது என்று அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் கற்றுக்கொண்டு வந்தேன். பொய்களை நீக்கி தேவனுடைய வார்த்தைக்கு நிகராக நீங்கள் போகும் பொழுது பொருளாதாரத்தில் செழிப்பிருப்பீர்கள் என்று நிறைய வீடியோ இருக்குது. அதை தொடர்ந்து பாருங்கள். இன்று 3வது பகுதிக்கு நாம் போகிறோம். ஆனால் பாருங்கள், நிறைய பேர் இந்த சத்தியத்தை நிறைய பேர் கேட்டுட்ருப்பாங்க. பாருங்கள், கேட்டுக்கிட்டு என்ன பணத்தை பற்றி தான் பேசுகிறாங்க, வேறு இது இல்லையா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையில் பாருங்கள், தேவன் நம்மை குறித்து அந்த விருப்பமும் சித்தமாக இருக்குது, இதுதான் உண்மை. ஆனால் பாருங்கள், நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இது தேவனுடைய விருப்பம் சித்தமாக இருப்பது நல்லதுதான், உண்மைதான். ஆனால் எனக்கு நடக்கவில்லையே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறேன். எனக்கு நடக்கவில்லை, நான் நம்புகிறேன், ஜெபம் பண்ணுகிறேன், வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுகிறேன், அடிக்கடி நான் எல்லா வாரமும் சர்ச்சுக்கு போகிறேன், வாரேன். பாருங்கள், இப்படிலாம் செய்கிறாங்க. எனக்கு பொருளாதாரத்தில் எனக்கு ஒரு மாற்றம் உண்டாகவில்லையே, நான் எதிர்பார்க்கிறேன், கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது. எல்லோரும் நிறைய பேர் அப்படி எதிர்பார்க்க உண்மைதான், ஆனால் நம்புகிறேன், ஆனால் எனக்கு நடக்கவில்லையே. அநேகருடைய கேள்விகள் இப்படி இருக்குது. பாருங்கள், வாழ்க்கையில் நம்புகிறாங்க, வார்த்தைகளை சில பேர் ஏற்றுக்கொள்ளாங்க, ஆனால் நடக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இவ்வளோத்துக்குள்ளே நீங்கள் கேட்டு இருந்தோமே, இத்தனை பொய்களை நம்பி மனுஷன் வாழக்கூடாது. பொருளாதாரத்தை குறித்து மக்கள் நம்பும் பொய்கள், இதையெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. நான் இப்போ ஏற்கனவே போட்ட வீடியோ மறுபடியும் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லையே அப்படின்னு நீங்கள் சில கேள்விகள் எழுப்பலாம் இல்லையா? நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, உண்மையிலே அது எழுப்பலாம். அது உண்மைதான். கண்டிப்பாக அந்த கேள்விகள் சில பேர்களுக்கு வரும். ஏனென்றால் கேட்ட உடனே சிலவங்களுக்கு மாறுதல் அடையுமா அப்படின்னுங்க. சில பேர்கள் அதனுடைய வார்த்தைகளை எடுத்து அவர்கள் தனக்குள்ளே வைத்து அவர்கள் வளர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சில பேர்கள் இதெல்லாம் நான் கேட்டும் மறுபடியும் எனக்கு ஆகலையே அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கணும். பாருங்கள், அதனால தான் இன்றைக்கி இந்த 3வது தலைப்பில் பாருங்கள், இன்று முதல் நமக்கு 3வது இந்த பகுதியை நான் செழிப்பை குறித்த சில முக்கியமான ஒரு வார்த்தைகளை இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த 3ஆம் பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு பாருங்கள், செழிப்பாக வாழ்வதற்கு சில முக்கிய தகுதிகள் என்பதை குறித்து நான் இன்று பேச போகிறேன். முக்கிய தகுதிகள், செழிப்பாக வாழ வேண்டும் என்றால் நமக்குன்னு ஒரு முக்கிய தகுதிகள் இருக்குது. அந்த தகுதிகள் நமக்கு இருக்கிறதா அதை பார்ப்போம். செழிப்பாக வாழ்வதற்கு சில முக்கிய தகுதிகளை குறித்து இந்த வீடியோவிலிருந்து இதில் 2 நாள் முதல் கொண்டு அதை நான் குறித்து உங்களுக்கு போதிக்க போகிறேன். முதல் தகுதி என்ன? இன்றைய வீடியோவில் முதல் தகுதி என்ன பாருங்கள். வாழ்க்கையில் நாம் எதை முதலாவது வைக்க வேண்டும், அதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எது முதலாவது வைக்கணும்? பாருங்கள், மனுஷன் வாழ்க்கையில் வேறு எதற்கோ இடம் கொடுக்குறானா? பாருங்கள், மற்ற கர்த்தருக்கு இடம் கொடுக்குறானா? அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், இதெல்லாம் நமக்கு தெரிந்து கொள்வதே இல்லை. பாருங்கள், எதற்கு முதலிடம்? தேவனுக்கு நாம் முதலிடத்தை கொடுக்க
நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதலிடம் உண்டாகியிருக்க வேண்டும். இயேசு இதை குறித்து சொல்லுகிறார். மத்தேயு 6:37 மத்தேயு 6:37 நான் வாசிக்கிறேன். இதை குறித்து தேவன் சொல்லுகிறார் பாருங்க. மத்தேயு 6:33 விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். பாருங்க, மத்தேயு 6:33 சாரி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். எவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு முந்தின வசனத்தை நீங்கள் பாருங்கன்னா, ஆகால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார்கள். பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. இதில் பாருங்க, முதலாவதுங்கிற இந்த வார்த்தை பாருங்க, அது ரொம்ப முக்கியமான இந்த வார்த்தை. அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் மிக முக்கியமானது முதலாவது தேவனுக்கு நம்ம இடம் கொடுக்குறோமா, இது ரொம்ப முக்கியம். அதான் சொல்லு, எண்ணத்தை குடிப்போம், அது ரொம்ப பொருளாதாரத்தை காரியத்தை குறித்து இதில் தான் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய தேவைகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் அதை தேடி அடைய வேண்டாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய ராஜ்யத்தை தேடும்போது மனுஷன் என்ன செய்யலாம், முதல்ல அதில் முந்தி சொல்லப்பட்டது எல்லாத்தையும் அதை தேடலாம். சாப்பாடு, குடிக்கிறது, அதெல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் நீ தேடுகிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அப்பொழுது உங்களுக்கு கொடு. அதாவது முதல்ல யாருக்கு இடம், அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்குள்ள அந்த சப்ஜெக்டே நம்முடைய பொருளாதாரத்தின் முக்கிய தகுதியானது தேவனை முதலாவது, நம்ம யாரை முதலிடத்தில் வைக்கிறோம். அதாவது முதலிடம் எங்கே இருக்கிறது, தேவன். அதாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. அதாவது ரொம்ப கவனமாக கேளுங்க. முதலாவது நம்முடைய தேவைகளை குறித்து அது சொல்லப்படுது. நாம் எந்த பொருளாதாரத்தில் பிரச்சனை கருதுகிறோமோ, எந்த பொருளாதாரத்தில் நம்ம பிரச்சனை கருதுகிறோமோ அதை பற்றி சொல்லுகிறது வேதம். எல்லாம் பிரச்சனை அல்ல, அதெல்லாம் நம்ம பொருளாதாரத்தில் அதெல்லாம் ரொம்ப பிரச்சனையாக கருதும். அது ரொம்ப முக்கியம். ஆனால் பாருங்கள், அதெல்லாம் பிரச்சனையே அல்ல. ஏற்கனவே அது பரலோக பிதா உங்களுக்கு அறிந்து வைத்திருக்கிறான்னு சொல்லுது. அறிந்து வைக்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே முதலாவது வைங்களா. அந்த அறிந்து வைத்த தேவனை பாருங்கள். இதெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறல்ல, அதெல்லாம் அஞ்ஞானிகள் தேடி, அதெல்லாம் நான் உங்களுக்கு அறிந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன அந்த தேவனை, நான் எல்லாம் உனக்கு எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் அப்படின்னு அந்த தேவனை முதலாவது வையுங்கள். அதான் ரொம்ப முக்கியம். அறிந்து வைங்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கு முதலாவது தேடுங்கள். இதான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், அந்த வசனத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு வார்த்தை, அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், முதலாவது என்கிற வார்த்தை. முதலாவது வார்த்தையில பாருங்க அது இருக்கு, முதலாவது என்கிற வார்த்தை. அநேகருக்கு தேவனுக்கு வாழ்க்கையில் இடம் கொடுக்கிறார்கள். வாழ்க்கையில் கடவுளுக்கு இடம் உண்டு. வேதவசனம் வாசிக்கிற ஆலயத்தில் எல்லாம் கரெக்டாக தான் போகிறாங்க. ஆனால் கர்த்தருக்கு முதலிடம் உண்டா என்று சொன்னால் அங்கே பிரச்சனை இருக்குது. பாருங்கள், இடம் இருக்கிறது, நிச்சயமாக போகிறாங்க வராங்க, சில காரியத்தில் கர்த்தருக்கு இடம் கொடுக்குறாங்க. ஆனால் மிக முக்கியமானது முதலிடம் கொடுக்குறாங்களா. வேதத்தில் ஒரு அற்புதமான சம்பவத்தை குறித்து நாம் பார்க்குறோம். பாருங்கள், எபிரேயர் 11:24-25 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 14:24-25 பாருங்க. விசுவாசத்தினால் மோசே தன் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகள் எனப்படுவதை வெறுத்து அந்நியமான பாவ சோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். பாருங்க, இந்த சம்பவத்தை உங்களுக்கு தெரியும். பார்வனுடைய இடத்துல மோசேங்கிறது அந்த காலத்தில் ஆண் பிள்ளைகளை கொல்லும்போது இவன் அவள் மகள் எடுத்து வளர்க்குறா. அப்போவுமே அவள் தாய் அவனுக்கு வளர்க்கறதுக்காக அவள் தாயே வாய் அவள் வளர்த்து கொடுக்குறா. பாருங்கள், அப்போ பாருங்கள், அங்கே அவன் தாய் அதை என்ன சொல்லி கொடுத்துருப்பான்னு பாருங்கள். மோசே பெரியவனா ஆனா போது எப்படி நடந்து கொண்டான் என்பதை குறித்து அங்கே விளக்குகிறது. பாருங்கள், அவன் எப்படி இருந்தான், பெரியவனாக எப்படி நடந்து கொண்டான் என்பதை பார்க்கும்போது சிறியவனாக இருக்கும்போதே அவனுக்கு போதிக்கப்பட்டிருக்கு. அவங்க தாய் சொல்லி கொடுத்துருக்குறான்.
பாருங்கள், அவள் என்ன சொல்லி கொடுத்துருக்கா, அவனுடைய சம்பவத்தை அறிந்து, அந்த சம்பவம்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நான் தெரியும் நிலையில். அவன் பிறந்த விதம், அவன் பார்வனுடைய, அவன் இதெல்லாம் வெறுத்து, அவன் அந்த இடத்துல அவன் ரொம்ப அந்த பிரச்சனையை மத்தியில் அவன் வளருகிறான் பாருங்கள். இவனுடைய குமாரத்தையே அவள் எடுத்து வளர்க்குறார். அவனுக்கே தெரிய மாட்டேங்குது பாருங்கள். ஒரு நேரத்தில் பார்வனுடைய சேனைகளை எல்லாம் சமுத்திரத்தில் வந்து அந்த இடத்துல அழிக்கக்கூடியவனே போட்டு வளர்க்குறான். அந்த பார்வனுடைய இதை அவன் அழிக்க வேண்டியவனை போட்டு அவன் வளர்க்குறான் பாருங்கள். கர்த்தருடைய செய்கள் எல்லாம் எவ்வளோ அற்புதமாக இருக்குது. அவனை அழிக்கவனே அவன் சோறு போட்டு வளர்க்குறான். அந்த அளவுக்கு கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அதிசயத்தை பண்ணிகிட்டு இருக்கார் பாருங்க. அந்த காலத்தில் எகிப்தில் ஒரு பெரிய அந்த ராஜ்யம் மிகப்பெரியதாக இருந்தது. அந்த இடத்துல வந்து ஐஸ்வர்யம் மகத்துவம் பெரிதாக இருந்தது. ஆனால் அவனை வளர்க்க வந்த தாய், அந்த வளர்த்த தாய் வந்து ஒரு யூத பெண். அவள் ஆபிரகாமின் சன்னதியிலிருந்து வந்தவள். அதாவது அவள் ஏதோ ஒன்று அவனுக்கு போதித்திருக்கிறார் பாருங்கள். அவன் பெரியவன் ஆன போது பார்வன் என்கிற குமாரன் மகன் என்பதை அவன் வெறுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெறுத்தான். அப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான், ஆபிரகாமின் சன்னதியில் வந்திருக்கோம், நம்ம ஆபிரகாமுடையது, நமக்கு ஒரு வாக்கு தத்துவம் இருக்கிறது, ஆண்ட சராசரி படைத்த தெய்வம் நமக்குள்ளே இருக்கிறார், அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார் அப்படின்னு அவனுக்கு பால் ஊட்டும் போதே அவர் சொல்லி கொடுத்துருக்கிறா பாருங்க. ஒருவன் தனக்கு ஐஸ்வர்யம் எல்லாம் இருந்தும் பாருங்க, எல்லாம் இருந்து அவனுக்கு ராஜ போதை எல்லாம் இருக்கு பாருங்க, எப்படி அவன் வெறுப்பான். எல்லாத்தையும் கொடுத்துருக்குறான் பாருங்க. அவளை எல்லாத்தையுமே அவன் வெறுக்கிறான். ஒரு மனுஷனுக்கு பாருங்கள், எல்லாமே இருந்தால் அவன் எப்படி அந்த ஒருத்தனுக்கு கொடுக்குறான், ராஜாங்கத்தில் எல்லாமே அவனுக்கு கொடுக்குறான். அவன் அந்த இடத்துல அவனுக்கு எல்லாமே பெற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் பாருங்கள், அவன் இதை வெறுக்கிறான்னு அவன் எப்படி வெறுக்கிறான் அப்படின்னா, தாய் இதை விடையும் மேலான, அவனுக்கிட்ட ஐஸ்வர்யம், பொண்ணு, பொருள் எல்லாமே இருக்குது. ஆனால் அவள் தாய் இதை விடையும் மேலான ஒரு முதலிடத்தை அவள் காமிச்சிருக்கிறார் பாருங்கள். சொல்லி வெளியே அவன் வேண்டாம் என்று எப்படி வெறுப்பான். இதை எல்லாம் வேண்டாம் என்று சொல்லி வெளியே வருவான் என்றால் அவன் இதெல்லாம் சொல்லிட்டு வெளியே வருவான்னா ரொம்ப கஷ்டம். எப்படி வெறுப்பான், அதை விடையும் பெரிதாக கொண்டு இருக்கிறது என்று அவனுக்கு போதித்திருக்கிறார். அவள் தாய் வந்து போதிச்சிருக்காள். இதை விடையும் முதலான ஒரு பெருசு இருக்குது கர்த்தர், நம்ம ஆபிரகாமின் தேவன், நமக்கு உடன்படிக்கை பண்ண போயிட்ட வெள்ளியும் போன இவன் இருக்குது என்ன இருக்குது, இதை விடையும் மேலான நம் முன்னோர்களுக்கு கொடுத்தப்பட்ட அந்த தேவன் நமக்குள்ளே இருக்கிறான்னு சொல்லி மகா பெரிய அளவுக்குள்ள அவள் போதிச்சிருக்கிறா பாருங்க. அவள் அவனுக்கு விசுவாசத்தை வளர்த்து விட்டுருக்கிறாள். இந்த தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். இவன் என்ன, ஏன்னா அப்போ வந்து பார்வன் தான் கடவுளே நினைச்சாங்க, இவன் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி. அந்த காலத்தில் அந்த அளவுக்கு பெரிய ராஜ்யமாக இருந்தது பார்வன். அந்த எகிப்தில் பார்வனுடைய வெள்ளியும் பொண்ணையும் பார்த்து நீ பெரிய இம்ப்ரெஸ் ஆகாத அப்படின்னு அவனுக்கு போதிச்சிருப்பாருங்க. இதை பெரிதாக நினைக்காத, இதை விடையும் பெரிதாக ஒன்று இருக்கிறது, நமக்கு உடன்படிக்கை இருக்கிறது பாருங்கள். தெய்வம் நமக்கு ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணப்பட்ட அந்த உடன்படிக்கை இருக்கிறது. அவன் அதை விடையும் பெரிதாக அவன் கண்கள் எங்கே இருக்கிறது என்றால் தன்னுடைய கவனத்தை அவன் வைத்திருக்கிறான். கிறிஸ்து அந்த பெரிதாக எண்ணத்தை அவன் வைத்திருக்கிறான். இதெல்லாம் என்ன இருக்குது, இதை விடையும் தாய் உன்னை யோசித்திருக்க, அவன் அந்த எண்ணத்தில் அவன் இருக்கிறான் பாருங்கள். அப்போ சில பேர் என்ன நினைக்கிறாங்க, அப்போ இதெல்லாம் விட்டுட்டு வேண்டாம், அதை பாருங்கம்மா, அதெல்லாம் அவன் வேண்டாம்னு சொன்னான், இப்படி தான் இருக்கணும், ஒன்றும் வேண்டாம், ஓட்டாண்டியாக இருக்கணும், இப்படி இருக்கணும், நமக்கு ஒன்றுமே தேவையில்லை. சில பேர் இப்படியே யோசிக்கிறாங்க. அப்படி இல்லை, தேவன் அப்படி நினைக்கக்கூடாது. தேவன் அதை விடையும் மேலான ஒரு தேவன் இருக்கிறார். இவன் என்ன கொடுக்கறது, இதை விடையும் மேலான ஒருத்தர். அப்படி தான் பாருங்கள், ஆபிரகாம் என்ன பண்ணால் அந்த ஒரு நாட்டிலேருந்து கொள்ளையடிச்சிட்டு வந்து எல்லாம் நீங்கள் வச்சுக்காங்க, உங்கள் ஆட்களை தாங்கன்னு. இல்லை, இதெல்லாம் நீ வச்சுக்க, எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இப்போ லாஸ்ட்டில் நீ தான் என்னையும் இப்போ பணக்காரனாகன்னு சொல்லுவான்னு சொல்லி அவன் எனக்கு நீ தரண்டா, இதை விடையும் மேலான ஐஸ்வர்யத்தை தருகிறவர் எனக்குள்ளே இருக்கிறான்னு சொல்லி இந்த ஆபிரகாம் எப்படி சொன்னான். அந்த மாதிரி அந்த உடன்படிக்கை அவனுக்குள்ளே அந்த நினைவு இருக்குது பாருங்கள். ஆவிக்குரிய ஜீவன் என்றாலே கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பதான் பாருங்கள். கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பதே ஒரு ஆவிக்குரிய ஜீவன். அந்த ஜீவியத்தில் வளர வேண்டும். கர்த்தர் முதலிடம் கொடுக்கும்போது அது 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 அந்த இது வந்து அந்தந்த வேண்டிய இடத்துல அது இருந்து ஆரம்பித்து விடுகிறது. இவனுக்கு கர்த்தருக்கு முதலிடம் கொண்டாயிருக்கு பார்வன். இவனுக்கு கர்த்தருக்கு மேலே ஒரு பெரிய மரியாதை, அதாவது தாய் அந்த விசுவாசத்தில் வளர்த்துருக்கிறார். நமக்குன்னு ஒரு உடன்படிக்கை பண்ணப்பட்ட தேவன் இருக்கிறார். இவனை விடையும் பார்க்கலும் அண்ட சராசரி படைத்தவர், அவர் நமக்கு எல்லாம் தருகிறவர். இவன் என்ன ஏமாத்திரம், இவன் வெள்ளியும் பொண்ணு என்னன்னு சொல்லி அவன் பார்வனை ஒரு பெரிதாக அவன் பொருட்டு பண்ணதே இல்லை பாருங்க. அவன் இதை வெறுத்து துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான்னு சொல்லியிருக்கு பாருங்க. இப்படியெல்லாம் முடியுமா, எல்லா வசதிகளும் இருந்தும் இதெல்லாம் வேண்டாம். அப்படி இஸ்ரேல் மக்களுக்காக துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். இஸ்ரேல் மக்களோடு சேர்ந்தாலே கொஞ்ச காலம்தான் துன்பம் அனுபவிக்கும். ஆனால் அவன் நடுவில் அவன் ஒரு பெரிய
அவன் ஒரு பெரிய பாக்கியமாக அந்த மாதிரி ஒரு கருதுனான், அந்த மாதிரி இருக்க என்று அவன் தெரிந்து கொண்டான். இது ஒரு பெரிய பாக்கியம், துன்பத்தை அனுப்பிக்கிறது என்று அந்த மாதிரி அவன் தெரிஞ்சு கொண்டான். இந்த மாதிரி அவன் தாய் அவளுக்கு என்ன கொடுத்துருக்கிறார் பாருங்கள், முதலிடத்தை தேவனிடத்தில் கொடுத்துருக்கிறார். அதனால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் முதலிடம் கொடுக்கும்போது எல்லாத்தையுமே நான் பெற்றுக்கொள்வேன் என்று அவன் ஐஸ்வர்யத்தையும் எல்லாம் தருகிறவன் எனக்கு இருக்கிறான். அவன் அந்த தாய் அந்த அளவுக்கு அவனுக்கு கொடுத்துருக்கிறார் பாருங்கள் அந்த போதனை. எபிரேயர் 11:26 நாம் வாசிக்கிறோம். 11:26 அதே வசனத்தில் உங்களுக்கு காட்டுறேன். இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தினுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் தம் வரும் நிலத்தின் அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வேண்டாம் என்று அதிக பாக்கியம் என்று அவன் எண்ணினான். அதில் போட்டிருக்கு பாருங்க அந்த அடுத்த வசனத்தில், என்னை தேவன்தான் என்னை பணக்காரன் ஆக்கினார் அப்படின்னு நான் சொன்னோம்ல அந்த கதையை, அதெல்லாம் சொல்ல அபிரகாம் அந்த கதை சொன்னோம்ல, அதே தான். அவன் நீ ஆக்கிறான்னு சொல்லக்கூடாது, எனக்கு தேவன் தான் என்னை ஆக்கினார் என்று நான் விசுவாசிக்கிறேன், அவர் எல்லாம் எனக்கு தருபவர் என்று சொல்லுகிறான். நான் பாருங்கள், அந்த அளவுக்கு இவன் அவனோட அந்த இதில் இருந்ததுனால இவனுக்கும் அதே மாதிரி அந்த மாதிரி உள்ளத்தை அந்த தாய் அவனுக்கு போதித்திருக்கிறான். ஆகவன் எப்படி யோசித்தானோ அதே போலவே மோசியும் அதே போல இருக்கிறான் பாருங்க. அப்படி எப்படி யோசித்தான்? ஏனென்றால் போதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அவன் தாய் அவனுக்கு போச்சிருக்கிறா. அவனை விசுவாசத்தில் வளர்த்துட்டா, சிறு வயசுலேருந்தே வளர்த்துட்டா. அவனை சிறு வயசுலேருந்து வளர்த்த உடனே இவனுக்கு இதெல்லாம் இந்த எகிப்தில் இருக்கிற அவன் பார்வனுடைய வெள்ளியும் பொண்ணு ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் இதை விடையும் மேலான ஒருவர், நமக்கு உடன்படிக்கை பண்ணப்பட்டவர் ஒருவர் இருக்கிறார் பாருங்கள். இன்றைக்கி சில பேர் அப்படி இருக்கிறாங்க, நமக்கு இவ்வளோதான், இதை விடையும் மேலான ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்காங்க. ஆனால் அதை விடையும் மேலான ஒன்று நம் கர்த்தர் இருக்கிறார். அவர் எங்கு சென்றாலும் எப்பொழுதும் எந்த நேரத்தில் நமக்கு பாதுகாப்பும் நமக்கு அரவணைப்பும் எல்லாம் கொடுக்குற ஒருவர் இருக்கிறார் என்று நாம் நினைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. சிலவங்க சேஃப் ஜோன்லேயே இருப்பாங்க, இதை விட வேறு ஒன்றும் கிடையாது, இதே வாழ்ந்து இப்படியே போயிடணும் அப்படின்னு. ஆனால் தெய்வம் நமக்கு இருக்கிறான். எங்கு சென்றாலும் எந்த இடத்துக்கு போனாலும் எனக்குள்ளே இருக்கிறார். அந்த அளவுக்கு அவன் விசுவாசத்திலே இருக்க வேண்டும், அப்படித்தான் வளர வேண்டும், அப்படித்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிதான் இந்த மோசை தாயார் அப்படி கற்றுக் கொடுத்துருக்காரு பாருங்க. அவனுக்கு ஆபிரகாம் எப்படி சொன்னானோ அதே போல அவன் இருக்கிறான். இதை அவன் வெறுத்தான் என்று சொல்லுகிறது. அதை அவன் பெரிதாக எண்ணவே இல்லை. அந்த காரியத்தில் அவன் பெரிதாக இல்லை. நாம் எதை பெரிது என்று நாம் எண்ணுகிறோமோ கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் பெருசு. சில விஷயங்கள்லாம் சிந்தித்து பார்க்குறோம். சில விஷயங்கள் பாருங்கள், இதுதான் பெருசு அது பெருசு சொன்னோம்ல, அப்படி நினைக்கக்கூடாது. கர்த்தருக்கு தான் முதலிடம் பாருங்கள். அநேக பேருக்கு கர்த்தருடைய காரியம் பெரிதாகவே தெரியவில்லை. நிறைய பேருக்கு தெரியவில்லை. தங்களுடைய பாருங்கள், நிறைய என்ன சொன்னோம்ல, தங்களுடைய உழைப்பு அது இதெல்லாம் தான் பெருசாக நினைக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் ஏதாட்டு கிடைக்கும்போது கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை செய்யும்போது நேரம் கிடைத்தால் கோயிலுக்கு போவாங்க, வசனம் கேட்பாங்க. நேரம் கிடைச்சா மற்றவெல்லாம் அதெல்லாம் முதலிடம் கொடுத்துட்டு இதற்கு ஏதோ வாழ்க்கையில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கர்த்தருக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பாங்க. மற்ற எல்லாத்துக்கும் முதலிடம் கொடுத்துட்டு கர்த்தருக்கு மட்டும் கொஞ்சம் இடம். என்னுடைய உழைப்பில் பிரயாசம் வேர்வை எல்லாம் இதெல்லாம் அதில் வேர்வையெல்லாம் இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும் என்று மனிதனுடைய உள்ளத்தில் எண்ணம் உண்டான உடன் இந்த மாதிரி எண்ணங்கள், இந்த வார்த்தைகளை அவன் உள்ளத்தில் உண்டான அவருடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணி தருகிறது. இந்த மாதிரி வார்த்தைகள் உள்ளே இருக்கணும். அது எப்பொழுது வரும்? தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது. அதிகமாக அவன் என்ன சொல்லு, மனிதனுடைய உள்ளத்தில் எண்ணம் உண்டான உடன் கர்த்தரை தான் அதிகமாக அவன் நாட ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி உண்மையிலேயே எப்படி தான் நீங்கள் பாருங்கள், கர்த்தரை நேசிக்கிறவங்க ஒரு நாளும் அவங்க மற்ற காரியத்துக்கு அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. நேரத்தை வீணடிக்க அப்படியே சில நேரத்தை வீணடித்தாலும் இதில் போட்டு அவன் வீணடிப்பான். கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போம், அவருடைய வேதத்தை நம்ம வாசிப்போம், அது கூட இருப்போம் அப்படின்னு மனிதன் இந்த உலகப்பிரமான சில நேரங்களில் தவறான ஏதாட்டும் நடந்திருந்தாலும் அதையெல்லாம் அவன் வெறுக்கிறான். இதெல்லாம் வேண்டாம், விட்டுட்டு நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு போவோம். ஏன்னா அதுதான் நமக்கு எல்லாம் தரப்போகிறது, அதுதான் பலன் தரப்போகுது, அதுதான் என்னை ஐஸ்வர்யன் ஆக்கப் போகுது, அவர் தான் என்னை எல்லாமே நடத்தப் போகிறார். அங்கே தான் நான் பற்றி கொள்ள வேண்டும், அங்கே தான் நான் இருக்க வேண்டும் என்று அதிகமாக அவன் நாடுறான் பாருங்க. கர்த்தரை அதிகமாக அவன் நாட ஆரம்பிச்சோன்னே ஆகையால் கர்த்தரை தேடி ஆரம்பித்து அவன் தேடி வருகிறான் பாருங்க. ஐஸ்வர்யத்தை தேடுகிறதை காட்டிலும் அவன் கர்த்தரை அதிகமாக தேடுகிறான். பணத்தை அதிகமாக நிறைய பேர் அதுக்கு பின்னாலே ஓடுவாங்க. ஆனால் சில பேர் பாருங்கள்,
இந்த மாதிரி காரியத்தில் கர்த்தருடைய காரியத்தில் இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாமே அவங்களுக்கு தேவையானது எல்லாமே கர்த்தர் கொடுக்குறாரு பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாத ஐசியத்தை கொண்டு வருகிறது. ஒருவனுடைய வாழ்க்கையில் எது பெரிதாக இருப்பது என்பதை அவன் நடவடிக்கையிலே அவன் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் பாருங்கள். பார்த்துவிடலாம். அவனுக்கு வாழ்க்கையில் எது முக்கியம் இருப்பது என்பது பார்த்தாலே தெரிந்துவிடும். கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பது உங்களுக்கு கொடுப்பது என்றால் சில பேருக்கு அப்செட்டாக இருக்கலாம் பாருங்கள், தெரியும். ஆனால் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும். இப்படியே சொல்லிட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும்போது கொடுக்கறது ரொம்ப சிம்பிளாக நான் சொன்னேன்னா, கர்த்தருக்கு முதலிடம் நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, இதை நான் சிம்பிளாக சொல்கிறேன். அப்படி உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன்னு பாருங்கள். அது எப்படி சொல்ல பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை அப்படி முதலிடம் கொடுப்பது என்றால், கர்த்தருக்கு முதலிடம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கலாம். அதாவது கொஞ்சம் வேறு விதமாக இருக்கலாம். இது என்ன முதலிடம் எப்படி அப்படின்னு சிலவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். முதலிடம்னா என்ன அப்படின்னு சில பேர்கள் கேட்குறாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறது தான் முதலிடம். அதாவது அவருடைய வார்த்தைக்கு முதலிடம், வார்த்தையை கொடுக்குறான். கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையை நாம் கனம் பண்ணணும். அதாவது கர்த்தருடைய அவருடைய வார்த்தை, அவர் தான் எனக்கு ஐஸ்வர்யத்தை, அவருடைய பலத்தினால்தான் நான் சம்பாதிக்கிற பலனை எனக்கு கொடுக்குறார் என்று நாம் அந்த வார்த்தைக்கு அவன் கனம் பண்ணும்போது தான் அதுதான் முதலிடம். முதலிடம் என்பது என்ன? அவருடைய வார்த்தைக்கு. அதுதான் மோசே அந்த மாதிரி அவருடைய அந்த வார்த்தை, அந்த தாய் சொன்ன அந்த வார்த்தையை அவன் கனம் பண்ணி அவன் ஏற்றுக்கொண்டான். அதனால தான் அவன் முதலிடத்தை அதை கொடுத்தான் பாருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை தான் அவன் இந்த வார்த்தை தான் அது முதலிடம் பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தரும் ஒன்றே. கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தரும் ஒன்றே. இதை நல்லா கவனமாக வச்சுக்கணும் பாருங்கள். அடுத்தால, கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கிறவன் கர்த்தரை மதிக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை கவனித்து அதன்படி நடக்கிறவன் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறான் பாருங்கள். அதன்படி நடக்கும்போது அது முதலிடம் கர்த்தருடைய வார்த்தை கவனிக்கிறதுக்கு எல்லாம் வந்து கிடைக்கிறது. அவருடைய வார்த்தையை ஒரு மனிதன் கனம் பண்ணி அதன்படி நடக்கும் பொழுது அவனுக்கு எல்லாம் வந்து கிடைக்கிறது பாருங்கள். கர்த்தருக்கு முதலிடம் என்பது கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள். அதுதான் நம்ம திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருக்கு கனம் பண்ண, அதாவது முதலிடம் கொடுப்பது அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அதன் நடக்கதான் அவருக்கு முதலிடம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்திலே மிக முக்கியமான ஒரு தகுதி. நீங்கள் நிறைய பேர் அதனுடைய பொருளாதாரத்தை செழிப்பை குறித்து தேவன் விரும்புகிறார் அப்படின்னு அதை நினச்சி நீங்கள் கத்திருக்கீங்க. பொய்களெல்லாம் நீங்கள் யோசித்திருக்கீங்க. பொருளாதாரத்தை செழிப்பை குறித்து நம்பும் பொய்கள், அதாவது அது மூலமாக நம்பி நிறைய பேர் கெட்டு போயிருக்காங்க. அதையெல்லாம் நீங்கள் இருந்தாலும் அதற்கு மேலான சில தகுதிகள் இருக்குது. அதை தான் இந்த 3வது பதிவில் சொல்லி கொண்டு வரும். இந்த தகுதி முதல்ல என்னது? அவருக்கு முதலிடம் கொடுக்குது. அதான் நீங்கள் கவனமாக வச்சுங்க. அதாவது 3 யோவான் 1:2 சொல்லியிருக்கலாம் பாருங்கள். 3 யோவான் 1:2 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதில் என்ன சொல்லியிருக்கு? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன். அதாவது அவன் ஜெபம் பண்ணுறான், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று போதிக்கிறார் பாருங்க. அப்போஸ்தலர் போதிக்கிறார் பாருங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும். ஆத்துமா வாழ்கிறது என்றால் என்ன? ஆவிக்குரிய வாழ்வு, கர்த்தரை அறிகிற அறிவு, அதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் நீ எல்லாவற்றிலும் சுகமாக இருக்க முடியும். நான் சொல்லிட்டா மட்டும் ஜெபம் இருக்கு, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்கள் சொல்லிட்டா மட்டும் போதாது. இப்படி இருக்கீங்க, கர்த்தர் இருக்கா, அப்படி உங்களுக்கு அது தாகமாக இருக்கணும். நீங்கள் அதன் மேலே பற்றாக இருக்கணும். அப்பொழுதுதான் நீ உன் ஆத்துமா வாழ்கிறது போல கர்த்தரை அறிகிற அறிவு, அதில் வாழ்கிற அதனுடைய அந்த வார்த்தையோடு வாழ்கிற அறிவு அது வேண்டும். எந்த அளவுக்கு கர்த்தரை அறிந்து கொள்ள நீங்கள் வாஞ்சியாக இருக்கிறீர்கள், அந்த அளவுக்கு நீங்கள் பாருங்கள். அதான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் என்ன அற்புதமான அந்த வார்த்தை பாருங்கள். திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கள். எல்லாவற்றிலும் ஆத்மா வாழ்கிறது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டிக்கொள். நீ எல்லாவற்றிலும் ஒன்றுமே குறைவில்லாமல் எல்லாவற்றிலும் அந்த அளவுக்கு அவர் ஜெபம் பண்ணுறாரு பாருங்கள். ஜெபம் பண்ணால் மட்டுமல்ல, நீ அறிந்து கொள்ள வேண்டும். அதை தான் கர்த்தருக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கும்போது தான் இதெல்லாம் சுகமாய் உன்னாத்துமா, அதான் சொல்ல உன்னாத்துமா பாருங்கள். உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்க போகிறார். உங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அது என்ன? உங்கள் ஆத்மா வாழ்கிறது, உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். உங்களுக்கு தெரிய வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை நான் முதலிடம் கொடுக்கிறேன் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்வார். அடுத்த ஒரு உதாரணத்துக்கு போகும். யாத்திராகம் 15:26 போகும். 15:26.
பாருங்கள் 15 எத்திராம் 15:26 பாருங்க. அதில் என்ன, இந்த கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுஷ் காலங்களை பூர்ணப்படுத்துவேன். 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்குள் செம்மையானவர்களை செய்து அவர் கட்டளைகளெல்லாம் செவி கொடுத்து அவருடைய நியாயப்பிரமங்களை அவருடைய நியமங்களையெல்லாம் கை கொண்டால் நான் எகிப்து வர பண்ணின வியாதிகளை ஒன்று உனக்கு வர பண்ணேன், நானே உன் பரியாரியாகிய கர்த்தர் என்றார். பாருங்கள், இதில் என்ன போட்டிருக்கு, நீ உன் தேவனாகிய கர்த்தரை சத்தத்தையும் கவனமாய் கேட்டு உன் பார்வைக்கு செம்மையானங்களை செய்து, முதல்ல கேட்டு செம்மையான செய்து அதன் கட்டளைகளை செவி கொடுத்தார். ஏன்னா அழகாக சொல்லியிருக்கு பாருங்க. வசனத்தை கேட்டு அதன்படி செய்து செவி கொடுத்து இதெல்லாம் கையில் முதல் செவி கொண்டால் நான் உனக்கு பிரியமாக இருப்பேன். இதெல்லாம் நீ செய்யும் பொழுது பிரியமாக இருப்பேன். சுகத்தோடு வாழ்வது என்பது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சம்பந்தமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நாம் எந்த அளவுக்கு கேட்குறோமோ செவி கொடுக்குறோமோ, தேவனுடைய வார்த்தை பாருங்கள், இதெல்லாம் நாம் கேட்கும் பொழுது இதெல்லாம் கேட்டு வசனத்தை கேட்டு செய்து செவி கொடுத்து இதெல்லாம் கை கொள்ளும்போது என்ன நடக்குது, நான் உன் பரியாரியாக செய்வேன். இதெல்லாம் செய்யும் பொழுது நான் உனக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லி செய்கிறது. இதை கை கொள்ளும்போது என்பதை பொறுத்து தான் இருக்குது. இதுதான் தெய்வீகமான ஒரு வாழ்க்கை. அதே ஏத்திரம் 23-25 வாசிக்கிறோம். 23-25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவேறு. அவர்கள் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுஷ் நாட்களை பூர்ணப்படுத்துவேன். பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும்போது நம்ம வீட்டுக்கு வீடு இந்த மாதிரி இதை விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், இந்த மாதிரி காரியங்களை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது இந்த காரியத்தை இதை அரசலர் தேசத்திலே ஒரு இது மலடு இருக்கான்னு சொல்லி அங்கே பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். இப்படி நாம் நம்பும் பொழுது இந்த மாதிரி காரியத்தை நாம் நம்ப வேண்டும். கர்த்தர் தான் முதலிடம் கொடுக்க வேண்டும். அதாவது உபாகம் 28:1 1, 2, 3 வாசிக்கிறேன். உபாகம் 28 என்ன சொல்லியிருப்பாருங்க. உபாகம் 28 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைப்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல சாதிகள் உண்மையில் மேன்மை வைப்பார். பாருங்க, இதில் என்ன சொல்லியிருக்கு, அடுத்த வசனம் போடுங்க. தேவனாய கர்த்தர் இப்பொழுது மேன்மை வைப்பார். நீ உன் தேவனாய கர்த்தர் சத்தத்தையும் செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களெல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஏன்னா அழகாக சொல்லியிருக்கு பாருங்க. இதையெல்லாம் நீ இப்படி இருக்கும் பொழுது உனக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் வருகிறது என்று அதில் சொல்லியிருக்கு பாருங்க. முதல் இதில் கண்டிஷன் சொல்லுகிறது, நான் என்ன நடக்கவில்லை என்று சொல்லக்கூடாது. வாழ்க்கையில் பாருங்கள், இதெல்லாம் எப்படி நடக்கக்கூடாது. என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதைப்படி நம்ம நடக்கணும். எனக்கு நடக்கலை இப்படிலாம் நம்ம சொல்லும்போது அது பெரிய அப்படி சொல்லும் பொழுது நமக்குள்ளே தான் அது தவறு இருக்குது. இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்குமா என்பதை கவனிக்க வேண்டும். இல்லை எனக்கு அப்படி நடக்கலை இப்படி நடக்கலை. ஏற்கனவே சொன்னோம்ல, மனிதனுடைய வாழ்க்கையில் நான் எல்லாம் கேட்குறேன் ஆனால் நடக்கலை. ஆனால் கர்த்தருக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்குறீங்களா, அவருடைய வார்த்தை கனம் பண்ணீங்களா? அதற்கப்புறம் உள்ள வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நீ செய்தால் அது பலிக்கும். கர்த்தருடைய வார்த்தையினை செய்தால் எதெல்லாம் சொல்லியிருக்கு, நான் இப்போ வாசித்தப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் செய்தால் அது பலிக்கும். மறுபடியும் நீங்கள் திறந்து உங்களுக்கு புரியலைன்னா திரும்ப கேளுங்க. பலிக்கும். பலிக்கவில்லை என்றால் நம்முடைய சைடில் தான் ஏதோ என்ற தப்பு இருக்கிறதுன்னு பார்க்க வேண்டும். நாம் அந்த தப்பை நாம் சரி செய்ய வேண்டும். தப்பு நம்ம ஏதோ தவறாக பண்ணியிருக்கோமே என்று சொல்லி நம்ம அதை சரி செய்ய வேண்டும். நம்ம ஏதோ தவறாக அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது. நம் சைடில் தான் இருக்குது, அதை நாம் சரி செய்யப்பட வேண்டும். ஏன்
வாய்க்க பண்ணவில்லை என்று கேட்கக்கூடாது. ஏன் இதெல்லாம் வாய்க்கலை, ஏன் இதெல்லாம் செய்யலை அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. நீங்கள் அதை சரி செய்யணும். உபாகம் அடுத்த வசனத்துலேருந்து பாருங்கள். அடுத்த வசனத்துலேருந்து 14 வசனம் வரை நான் படிக்கிறேன். அடுத்த வசனம் 14 வசனம் வரை உபாகம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டுப்பா, வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டா. உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையுமாகிய உன் மிருக ஜீவன்களும் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எத்தனை ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறார். எப்படி செய்தால், இன்று நான் உனக்கு விதிக்கிற, நல்ல பாருங்க, முதல் வசனத்தில் என்னப்பட்டிருக்கு, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைப்படியெல்லாம் நீ செய்ய நீ கவனமாக இருக்கும்படி கட்டளைகள் எல்லாம் ஒரு 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 கமெண்ட் கொடுக்குறாரு. இதெல்லாம் நீ செய்யும் பொழுது உனக்கு என்ன ஆசீர்வாதம் வரும் என்று அவர் தெளிவாக சொல்கிறார். அதுதான் நான் இப்போ வாசிட்டு இருக்கேன் பாருங்கள். உன் கூடையும் மாமிச உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பாருங்கள், மாமிசை தொட்டின்னா கிரைண்டர் மாதிரி. இந்த கிரைண்டர் இப்போ இன்றைக்கி எல்லாமே ஒரு குறைவு இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குறைவு இருக்காது. மாமிசை தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டு, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்க, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட. அதில் என்ன, உன் கூடையும் மாமிசிக்கிற உன் தொட்டியும். அதாவது கூடைன்னா அந்த காலத்தில் பெரிய பெரிய கூடையில் தான் பழங்கள் இதெல்லாம் கொண்டு போவாங்க. பெரிய பெரிய கூடைகள் கட்டுவாங்க. அதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஊர்லலாம் பெரிய பெரிய நெல்கள் கடலெல்லாம் கொண்டும்போது பெரிய கூடை பண்ணுவாங்க. நாரில் ஓலை இலையிலலாம் பண்ணி பெரிய கூடையாக கொண்டு போவாங்க. வீட்டில் கொண்டு போய் வைப்பாங்க. களஞ்சியங்கள்லாம் கொண்டு நிறைப்பாங்க. சாப்பிட்றதுக்கு எல்லாம் ஆசீர்வதிப்பார் கர்த்தர். அந்த அளவு பழஞ்சோட அளவுக்கு ஆசீர்வதிக்கிறார். எப்படி கட்டளைகளை அந்த கட்டளை செய்யும் பொழுது பாருங்கள், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்க, போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாக எழும்புகிற உன் சத்துருக்கள் கர்த்தருக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை பண்ணுவோம். உனக்கு விரோதமாக இருந்தாலும் அதையும் தேவன் பல வழிகளை அடித்து வெடித்து தும்சம் பண்ணி வேற இடத்தை கொண்டு விட்டுருவார். அந்த அளவுக்கு பாருங்கள் செய்கிறார். முடியெடுத்து ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்படும் வருவார்கள், 7 வழியாக திரும்ப பாருங்க. பார்த்தீங்களா, இஸ்ரேல் மக்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது தேவன் அவங்களுக்கு யுத்தம் பண்ணணும்னா சும்மா அப்படி இல்லை, அந்த அவங்களுக்கு அந்த வர்ற ராஜாக்களே சண்டை போட்டு அவங்களே சண்டை போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அந்த மாதிரி நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாங்க. கர்த்தர் அவர் மேல் நீங்கள் அவருடைய கட்டளைகள், அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கனம் பண்ணும் பொழுது, என் கர்த்தர் என் பட்சமாக இருக்கிறார், அவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் அந்த காரியத்தை தேவன் அழகாக உங்களுக்கு செம்மையாக நடத்தி கொடுப்பார். பாருங்கள், அடுத்தல வாசிக்கிறேன் பாருங்கள். கர்த்தர் உன் களஞ்சங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளும் உன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வாதம். நீ எங்கே இருந்தாலும் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். எந்த நாட்டில் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுற, நீ எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்று ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு, அவர் சொல்வார், உன் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழியே நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உனக்கு தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டு என்று பூமியின் ஜனங்கள் எல்லோரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். அந்த அளவுக்கு நீ உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாங்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உனக்கு கற்பத்தின் கனியும் உன் மிருக ஜீவன்களின் பலனும் உன் நிலத்தின் கனிகளும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி கட்டளிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்குசாலைகளை வானத்தின் திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவை விட்டு விலகி வேற தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல், பாருங்கள், அவர் கொடுத்த அந்த வசனத்தையெல்லாம் நீ கேட்டு வேற தேவர்களில் சாயாமல் இருக்கணும். அந்த வார்த்தைகளை நீ கேட்கணும், அதெல்லாம் விட்டுறக்கூடாதுன்னு சொல்கிறார் தேவன். சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தரின் கட்டளை கைக்கொள்ளு. அவைகள்படி நீ நடக்கவும் அவைகள்படி செவி கொடுத்தால், இதெல்லாம் நீ அவர்களுக்கு வார்த்தைகளுக்கு நீ செவி அவருக்கு கனம் பண்ணும். அந்த வார்த்தைக்கு அதான் முதலிடம் கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாகுவார். இந்த அளவுக்கு அவர் தேவன் பாருங்கள், இந்த அளவுக்கு அவர் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்துருக்கார் பாருங்க. எப்பொழுதும் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கும்போது, எப்பொழுதும் கர்த்தருடைய கட்டளை நடக்கும் பொழுது இதையெல்லாம் தேவன் கொடுங்க. அருமையானவர்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முதலிடம் கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் நம் மேல் அப்படியே பலிக்கிறது. இது கொடுத்த அந்த ஆசீர்வாதம், இதில் இருக்க நான் வாசித்தப்பட்ட அனைத்து ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லா காலமும் கிடைப்பதாக.
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மாறாது. அவருடைய வாக்குத்தத்தம் ஒருபோதும் மாறாது. வானம் பூமி ஒளிந்து போனால் அவருடைய வார்த்தை வாக்குத்தத்தம் ஒளிந்து போகுமா? மாறாது. நாம் தான் மாறுகிறோம் பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை முதலிடம் கொடுக்கும்போது அவருக்கு முதலிடம் கொடுக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுது. இந்த வசனம் எல்லாம் இதெல்லாம் விவரித்து காண்பிக்கிறது. அதாவது முதலிடம் கொடுக்கும்போது தேவனுடைய அந்த வார்த்தைக்கு கனம் பண்ணும்போது இதெல்லாம் இந்த வாசித்தப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அந்த விவரித்து காமிக்கிறது பாருங்கள். நீதிமொழி 3:9 என்ன சொல்லிருக்கு பாருங்கள். நீதிமொழி 3:9 அற்புதமான வசனம் பாருங்கள். உன் பொருளாலும் உன் எல்லா விலையின் முதற் பலனாலும் கர்த்தருக்கு கனம் பண்ணும், அப்பொழுது முதலாவது பார்த்தீங்களா, எல்லா இடத்துலையும் பாருங்கள், அப்பொழுது உன் களஞ்சியங்களும் பூர்ணமாய் நிரம்பும், உன் நாளைகளில் திராட்சை புரண்டோடும். இப்படி அவருடைய வார்த்தையை கனம் பண்ணி முதலிடம் கொடுக்கும்போது பாருங்கள் என்ன அழகாக பாருங்கள் ஆசீர்வாதத்தை கொடுத்த கர்த்தருக்கு நீ முதலிடம் கொடுக்கும்போது கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறான். அவருக்கு நான் முதல்ல நன்றி செலுத்தணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். கர்த்தருக்கு அன்பு எனக்கு அதிகமாக இருக்கும்போது என்னுடைய கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன் என்று நாம் அதிகமாக அவன் இருக்கும் பொழுது என்ன நடக்க பாருங்க, அவன் இன்னும் கொஞ்சம் அளவு நான் கூட்ட போகிறேன்னு சொல்லி அவன் இன்னும் அதிகமாக அவன் கொடுக்குறான். இந்த அளவுக்கு அவன் முதலிடம் அவன் கொடுக்கும்போது களஞ்சியங்கள் நிரம்பும் போது அவனுக்கு மேலே தேவனுக்கு மேலே ஒரு அன்பு வருகிறது. முதலிடம் என்ன பண்ணுறான், முதல் பலனை, அதாவது அந்த இப்போ ஒரு சம்பாதிக்கிறான் ஒரு மனுஷன், அவன் எடுத்து அந்த சம்பாங்க எடுத்து 10ல் 1 கொடுக்குறான். ஆனால் அவனுக்கு இல்லை ஒரு வாஞ்சம் இருக்குது, நான் இன்னும் பெருகணும் அப்படின்னு சொல்லி அவன் இன்னும் அதிகமாக அதிலேருந்து எடுத்து வைக்கிறான் பாருங்கள். அவனுடைய ஆசையை பாருங்கள், இன்னும் என்னுடைய அளவுக்கு நான் இன்னும் அளவை நான் பெருக்க போகிறேன்னு சொல்லி அந்த 10லேருந்து இன்னும் அவன் கூட்டுறான். ஏனென்றால் தேவன் மேல் அவன் பிரியமாக ஆகிட்டான். தேவன் மேல் அவனுக்கு அன்பு வந்தது. தேவன் கண்டிப்பாக அவருடைய வாக்கு தத்துவம் மாறாது, கண்டிப்பாக செய்வார் என்று அவன் பெருக்கத்தை அவன் போகிறான். அவன் எதிர்பார்க்கிறான் அதிகமாக அவன் அதை எதிர்பார்த்து கர்த்தர் எனக்கு செய்வார் என்று செவி சாய்க்கிறான் பாருங்கள். கர்த்தர் கர்த்தர் மேல் அவன் அதிகமாக விசுவாசிக்கிறான். பொருளாதாரத்தை காட்டிலும் பாருங்க, வாழ்க்கையில் ஆவிக்குரியமான ஒரு சப்ஜெக்ட் உலகத்தில் கிடையவே கிடையாது. பணம் என்பது ஆவிக்குரிய நிலை. எங்கே இருக்கிறது என்று எந்த அளவுக்கு அந்த எங்கே நம்ம காட்டி விடுகிறது பணம், எங்கே அந்த அளவை அது ஒரு கோலாக அது நமக்கு காட்டுகிறது. இந்த அளவுக்கு அவன் இருக்கிறான்னு பணம் இருப்பாங்க. பணத்தை பற்றி பேசும்போது நாம் எங்கே நம்மளுடைய நிலைமை எங்கே இருக்கிறதுன்னு எவர் இப்படி சொல்லுவாங்க, பணத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அதை பற்றி நாம் பேசும்பொழுது நம்முடைய நிலைமை எங்கே இருக்கிறது என்று அது காட்டி கொடுக்கிறது. பணத்தை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பதை பார்த்தாலே நம்முடைய ஆவிக்குரிய ஒரு ஜீவன் தெரியும். அவன் எப்படி கையாளுறான், அவன் எப்படி செலவு செய்கிறான், அவன் எப்படி சேமிக்கிறான், அவன் எப்படி இருக்கிறான், அவனுடைய வாழ்க்கையில் அவன் எப்படி அந்த பணத்தை மேனேஜ் பண்ணுறான், இப்படி தெரிஞ்சாலே அவன் ஆவிக்குரிய ஒரு மனிதனாக இருக்கிறான். அவனுக்கு எல்லாம் தேவன் அள்ளி அவனுக்கு கொடுக்குற பாக்கியம் எல்லாம் இருக்கிறது பாருங்கள். அவன் திட்டமிட்டு தேவையாலத்துக்கு வருகிறான். அடுத்து சிலவங்க வந்தவன் தான் 10 ரூபாய் இருக்கா, சிலவன்ட்டு இருக்கச்சே. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த சபைக்கு வந்து ஒன்றவர் 10 ரூபா இருக்கா, 20 ரூபா இருக்கா அப்படின்னு அங்கே வந்து கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்க எப்படி பெருக முடியும்? அதான் ரொம்ப கஷ்டம். ஆனால் பாருங்கள், திட்டமிட்டு வருகிற போது நான் அதை கொடுக்க போகிறேன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், திட்டமிட்டு வருகிறான். கர்த்தர் கனம் பண்ண வேண்டும் இதயத்தோடு அவன் அதை செல்கிறான். நீ முதல் பலனை கர்த்தருக்கு கொடுக்கும்போது உன் வீட்டில் திராட்சரசம் புரண்டோடும். பாருங்கள், அதில் போட்டிருக்கலாம் முதல் இடமே கொடுக்கும்போது, முதல் பலன் கொடுக்கும்போது எல்லாமே உனக்கு வீட்டிலே குறைவே இருக்காது. பாருங்கள், சங்கீதக்காரன் சொல்கிறான். சங்கீதத்தில் பாருங்கள், சங்கீதத்தில் முதல் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதம் 1:2 கர்த்தர் வேதத்தில் பிரியமாக இருந்து இரவு பகலும் அவனுடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் உரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையுதராய் மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து, வேதத்தில் பாருங்க என்ன அழகா சங்கீதத்தில் கர்த்தருடைய வார்த்தையிலே பிரியமாக இருந்து எப்படி செய்வது எல்லாம் வாய்க்கிறது. பாருங்கள், வாழ்க்கையில் பாருங்கள் இதெல்லாம் எப்படி வாய்க்கிறது, எல்லாம் நீங்கள் கையிட்ட காரியங்கள்லாம் எப்படி வாய்க்கிறது பாருங்கள். அப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்க. நீங்கள் எந்த காரியம் போனீங்களோ உங்களுக்கு அப்படி இருக்கணும். கிறிஸ்தவத்தில் விசுவாசிகளாக இருந்தால் எல்லாமே நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும். அது அப்படி வாய்க்கிறதுங்கும்போது கர்த்தர் உங்களுக்கு கூட இருக்கிறார். அதை தான் யோசுவா 1:8 பார்க்கலாம்ல. யோசுவா 1:8 பாருங்கள்.
1:8 என்ன சொல்லுங்க? இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாய், இதில் எழுதியிருக்கப்படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டிருப்பாய். அப்பொழுது நீ உன் வழியே வாக்கிய பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். ஏன்னா அழகாக போட்டிருக்கு பாருங்க. அந்த யோசுவா 1:8 இந்த வார்த்தை பாருங்க. நீ இந்த புத்தகம், இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை இரவும் பகலும் அதை செய்ய வேண்டும் என்று ஒரு மனுஷன் அந்த வார்த்தையை எடுத்து அவன் என்ன செய்கிறான்? தீர்மானிக்கிறான். நான் இப்படி இருப்பேன், இந்த வார்த்தையை கொண்டு நான் செய்ய வேண்டும் என்று. அதனால தான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறது. ஒரு மனிதன் நீங்கள் பாருங்கள், விசுவாசிகள் ஒரு அதை செய்கிறாங்களா, அவனுடைய மிகப்பெரிய அதில் ஒரு ரகசியம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தை இரவும் பகலும் தியானிக்கிறான். நாவில் வாயில் இருக்குது இந்த வார்த்தை, இதயத்துக்குள்ளிருந்து வெளியே வருகிறது. எப்பொழுதும் இந்த வார்த்தை, ஒரு பிரச்சனை, ஒரு காரியங்கள் எல்லாம் இருந்தாலும் தேவன் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை இந்த அளவுக்கு அவன் தேவனுடைய வார்த்தை நேசிக்க ஆரம்பிக்கிறான் பாருங்கள். எந்த நேரம் ஐயோ கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் கர்த்தருடைய வார்த்தை போகும், அதை எடுத்து படிப்போம், இதை கேட்போம், இதை கேட்போம், அப்படி கேட்போம், இப்படின்னு சொல்லி சொல்லி அவனுக்கு அதிகமாக ஒரு தாகம் வருகிறது கர்த்தர் மேலே பாருங்கள். இப்படி அவன் தீர்மானிக்கிறான் பாருங்கள். இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தை அவன் தியானிக்கிறான். அப்பொழுது என்ன நடக்கலாம்? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ செய்தெல்லாம், நீ இதையெல்லாம் செய்தால் செய்வது எல்லாம் வாய்க்கும், நீ இதெல்லாம் செய். நான் சொல்லியிருக்கலாம், இந்த வார்த்தைகள், இந்த கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கப்பட்ட, இந்த தகுதியாக கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை கர்த்தருக்கு முதலிடம், அதாவது வார்த்தைக்கு முதலிடம் செய்யும்போது என்ன நடக்கிறது என்றால், பொருளாதாரத்தில் நீ என்ன கையிட்ட காரியங்கள் எது செய்தாலும் வாக்கியம் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய குறைகளை கண்டுபிடித்து அதை சரி செய்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக ஆசீர்வாதம் வரும். குறைகளை சொல்லி கர்த்தர் அப்படி செஞ்சிட்டார், இப்படி செய்யலாம்னு கூட இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய வார்த்தைக்கு கனம் பண்ணும் பொழுது அதைத்தான் தெளிவாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தை விசுவாசித்து அறிக்கை செய்யும்போது அது எதை வெளிப்படுத்துகிறது? வசனத்தை வாசித்தது எதை வெளிப்படுத்துகிறது பாருங்கள். அவன் இதயத்திலிருந்து இதயத்தின் நிறைவாக அவன் பேசும்போது அவனுடைய வார்த்தை ஃபுல்லாக நிறைஞ்சு உள்ளே இருக்குது, அதனால் பேசுகிறது. இதயத்தில் வார்த்தை நிறைந்து இருந்ததால் அவன் ஆவிக்குரிய மனிதனாக அவன் உள்ளுக்குள்ளே இருக்கிறான் பாருங்கள். வார்த்தை முதலிடம் வந்த உடனே, அவனுக்கு வார்த்தை முதலிடம் வந்த உடனே என்ன நடக்குங்க? அவன் செழிப்புக்கு ஆசீர்வாதம் அவன் ஆயத்தமாகி விட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் முதலிடம் கொடுக்கும்போது என்ன நடக்கு பாருங்க? செழிப்பு, பொருளாதார செழிப்புக்கு அவன் ஆயத்தமாயிட்டான். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அவன் கனமான ஆயிட்டான். என் கர்த்தர் இருக்கார், என் கூட இருக்கிறார், அவர் எனக்கு சொல்லியிருக்கிறார், இரவும் பகலும் தியானிக்க மனுஷன் பாக்கியவான். தன்னுடைய முதல் கனியை பலனை முதலாவது கர்த்தருக்கு செலுத்து, இரவும் பகலும் தியானித்து கொண்டு இருக்கு. என்ன அழகழகாக வார்த்தைகளை தேவன் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் அவன் செய்யும் பொழுது என்ன நடக்க? அவனுக்கு அவன் ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டான், தகுதியை அவன் தகுதியாக அவன் படுத்தி கொண்டான் பாருங்கள். அதே தான் அந்த வசனத்தில் நம்ம திரும்ப அந்த 1:8 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்கள். திரும்ப அந்த 1:8 யோசுவா. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாது, இதில் எழுதியிருக்கப்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டிருந்தால் என்ன நடக்கு பாருங்க? இவைகளெல்லாம் இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாக்கி பண்ணுவாய். இந்த வார்த்தைகளை எடுத்து உன் நாவில் அடிக்கடி சொல்லணும். அதைத்தான் நான் உங்களுக்கு திரும்ப சொல்லுவேன். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கும்போது செழிப்பு எப்போ வருகிறது? கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய இதயத்தில் இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் பாருங்கள். வார்த்தை இந்த வார்த்தையானது உங்களுடைய சன்னதியும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பம் எல்லாமே அது உங்களை இந்த வார்த்தை மூலமாக உங்கள் சன்னதியே வாழ வைக்கும். அதனால தான் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும்போது நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் குறைவே இருக்குது. அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். மோசேயுடைய தாயார் அவனுக்கு சொல்லி தந்தது போல நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லித்தர வேண்டிய அவசியம். கர்த்தருக்கு முதலிடம், அவர்தான் பெரியவர், கர்த்தருக்கு முதலிடம், அவர்தான் பெரியவர், அவர்தான் மேன்மை உள்ளவர், அவரை முதலாவது வைக்க வேண்டும் பாருங்கள். அவரை நாட வேண்டும் என்கிற போதனை, அவரை நாட வேண்டும் என் போதிய சிறு வயசிலே பால் ஊட்டும் போதே பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்போ தான் குழந்தையாக இருக்கும் போதே அந்த குழந்தையாக இருக்கும்போது சிறியவனாக இருக்கும் போதே கர்த்தரை பற்றி அவன் அவன் கர்த்தர் பெரிய எண்ணமாக இருக்கும். பெரியவனாக ஆன போது அவன் எல்லா சந்தோஷத்தையும் வெறுப்பான். அந்த பாவத்தை எல்லாம் வெறுப்பான். அவன் மற்ற காரியங்களை வெறுத்து எதை பற்றி கொள்ள வேண்டுமோ அதை பற்றி கொள்வான். அவனுடைய வாழ்க்கையில்
நன்மை ஆசீர்வாதம் பெறுவது என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த மாதிரி வார்த்தைகளை அந்த மோசை எப்படி அந்த தாய் எப்படி கொடுத்தா அந்த மாதிரி அந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை அதை சொல்லும் பொழுது நிச்சயமாக அவனுடைய வாலிப வயசில் அவனுக்கு எந்த ஆசீர்வாதமும் அந்த சந்தோஷம் ஒரு நாளும் அவனுக்கு குறையாது. இதெல்லாம் அருமையானவர்களை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுதான் சொல்லுகிறேன். இது ரொம்ப முக்கியமான இந்த 3ஆம் பகுதியை நல்லா தெளிவாக புரிஞ்சாக நம்முடைய தகுதி என்ன, இந்த தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை ஆசீர்வாதத்தை விரும்புகிறார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறீர்களா? அதில் என்ன அந்த கர்த்தர் ஆசீர்வாதத்தை உங்களை அது விரும்புகிறார், அதில் சந்தேகமே இல்லை. பாருங்கள், அதை நம்புங்கள், அதை விசுவாங்க. கர்த்தர் பாருங்கள், அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அள்ளித்தரதான் அவர் விரும்புகிறார். இதில் சந்தேகமே படக்கூடாது. கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய வார்த்தையை நீங்கள் அதை கனம் பண்ணீர்கள். வார்த்தையை கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் கூட இருக்கிறார். கூட இருந்தது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா செழிப்பையும் அவர் தருகிறவர். இந்த மாதிரி வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்வது மூலமாக உங்களுக்கு ஒரு குறை இருக்கிறார். தேவன் அதைத்தான் உங்களுக்கு சொல்லித் தருகிறார். அதுதான் நம்ம கற்றுக்கிறோம். இந்த அற்புதமான இந்த தகுதியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பணம் கிறிஸ்துவருக்கு அணுக்கி இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், இந்த 3ஆம் பகுதியில் என்ன சொன்னேன், செழிப்பாக வாழ்வதற்கு சில முக்கிய தகுதிகளில் இந்த வாழ்க்கையை நாம் எதை முதலாவது வைக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை முதலாவது வைக்க வேண்டும். அவருடைய வார்த்தை இதான் முதல் தகுதி. தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோமா? இந்த 3ஆம் பகுதியிலே தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோமா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அருமையானவர்களே, பொருளாதார செழிப்பிலே நான் கொடுத்த வசனங்களெல்லாம் தேடி அதை வைத்து அதை மீண்டும் மீண்டும் தியானித்து அவரோடு அந்த வார்த்தைக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது அதே திரும்ப தியானிக்கும் பொழுது அவருக்குள்ளே நாம் வரும் பொழுது அவரோடு நாடும் பொழுது நேரம் கிடைக்கும் பொழுது அவரோடு இருக்கும் பொழுது சும்மா ஏனதானமாக போய் காணிக்க போடாமல் அவரோடு நம்ம வாஞ்சியார்ந்து நான் இதை செய்ய போகிறேன், நான் பெருக்க போகிறேன், இன்னும் அதிகமாக செய்ய போகிறேன் என்று ஒரு தீர்மானத்தோடு எடுத்து வைத்து முன்பாகவே வீட்டிலிருந்தே அதை எடுத்து கொண்டு வந்து அதை விதைக்கும் பொழுது தேவன் அதை மிக அற்புதமாக அந்த காரியத்தை நேசிக்கிறார். இந்த பொருளாதார செழிப்பிலே 3ஆம் பகுதியிலே இந்த அற்புதமான தகுதியை குறித்து நான் சொன்னேன். முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுங்கள். அதாவது முதலிடம் என்பது தேவனுடைய வார்த்தை எடுத்து எழுதி வைத்து அதை திரும்ப சொல்லி உங்கள் இதயத்துக்குள்ளே வைங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நிகராக அதை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே செழிப்பு உண்டாகும். ஆகையால் எதிலையும் பற்றி சோர்ந்து போங்க. புதிதாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. இந்த பொருளாதார செழிப்பு மிக முக்கியமானது. 1, 2 பகுதி முடிச்சாச்சு. இப்போ 3ஆம் பகுதிக்கு வந்திருக்கணும். ஆகையால் எதிலுமே நீங்கள் சோர்ந்து போங்க. பொருளாதார செழிப்பிலே தேவன் உங்களோடு கூட இருந்து அவர் விருப்பமும் சித்தமாக இருக்குது உங்களை பொருளாதாரத்திலே செழித்து கொண்டு வர. ஆகையால் இந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.